ஹாய், பி ஏ பிராண்ட் அப்படின்ற இந்த சேனலில் இன்றைக்கி ஒரு புது விஷயம் சொல்ல போகிறேன். இந்த சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லக்கூடிய ஒரு 5 விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளே வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்தாலும் இந்த 5 விஷயங்கள் நம்மளே கட்டுப்படுத்திக்கிறது, நம்மளை இந்த சொசைட்டியில் எப்படி அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கான விஷயங்கள். எப்போதுமே ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீ உங்களை பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் எப்போதுமே என்னை எப்போ வேணாலும் பார்க்கலாம், நான் ரொம்ப பிஸியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் அட் எனி டைம் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை தவிர்த்துக்குங்க. உங்களை பிஸியாக வச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறத விட உங்களை பிஸியாக வச்சுக்குங்க. அவ்வளோ ஈஸியாக மற்றவங்களுக்கு உங்களுடைய டைம் நீங்கள் கொடுத்துடாதீங்க. காரணம், உங்களுடைய டைம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று நடந்துகிட்ருக்குது, ரொம்ப ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும். ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் தொடர அது ஒரு சண்டையில் தான் முடியும், 100% சண்டையில் தான் முடியும். அந்த சமயத்தில் அவர் சொல்கிறது எல்லாத்தையும் லிசன் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டைம் எடுத்துக்கங்க. காரணம் என்னென்னா, அந்த இடத்துல அந்த ஆர்கியூமெண்ட்டினோட ஹீட்டை அப்போவே குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அமையும். உங்களுடைய செல்ஃப் வேல்யூவையும் உங்களுடைய ஸ்டேட்டஸையும் எப்போதுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு இருக்கிற வேல்யூ இந்த உலகத்தில் இருக்கிற வேறு மனுஷனுக்கு கண்டிப்பாக இருக்காது. அந்த வேல்யூ சின்னதாக இருக்கலாம், அந்த வேல்யூ பெருசாக இருக்கலாம். ஸோ உங்களோட வேல்யூவை நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ பண்ணிக்கங்க. உங்களுடைய சுயமரியாதை, அதாவது உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை பார்த்திங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கங்க. இந்த சுயமரியாதையில் பார்த்திங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய விதம், நீங்கள் ட்ரெஸ் பண்ணக்கூடிய விதம், உங்களுடைய நண்பர்களுடைய சர்க்கிள், உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாமே சேர்ந்தது தான் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்துடும். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன மாதிரி தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம். எப்போதுமே உங்களை அவுட் ஸ்போக்கனாக வச்சுக்காதீங்க. அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு உடனே டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடாதீங்க. கீப் சைலன்ஸ். ஒரு நிமிஷமாக 2 நிமிஷமாக சைலண்ட்டாக இருங்க. யோசனை பண்ணுங்கள், இதுக்கு இந்த பதில் சொல்லாமா வேண்டாமா, அல்லது பதிலே பேச வேண்டாமா, சைலண்ட்டாக போயிடலாமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள். சட்டுன்னு ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் எதிர்பார்க்குற பதில் சில நேரத்தில் நம்மகிட்டேருந்து வந்துட்டால் நல்லது, ஆப்போசிட்டில் வந்துட்டால் அது வேறு விதமாக போய் முடிஞ்சிடும். ஸோ இதில் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்ககிட்ட உங்களை நீங்கள் எப்போதுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. இது கொஞ்சம் நான் சொல்கிறது கொஞ்சம் புரியாமல் கூட இருக்கலாம். அது எப்படி அப்படின்னா, உங்கள்கிட்ட போட்டு வாங்குறதுக்குனே சில பேர் இருப்பாங்க, உங்கள் வாயை பிடுங்கிறதுக்குனே சில பேர் இருப்பாங்க. அவங்க எதை பற்றி பேச வராங்க, உங்கள்கிட்டருந்து விஷயத்தை வாங்க வராங்களா, அல்லது உண்மையாலுமே அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியலையா, நம்ம அதை பற்றி நம்ம பேசணுமா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிரகிச்சுக்கணும். இது கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் இருந்தால் தான் பண்ண முடியும். காரணம், இப்போல்லாம் நிறைய பேர் நம்ம வாயை பிடுங்கிட்டு நம்மகிட்டேருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வாங்கிட்டு அதை கொண்டு போய் வதந்தியாக பரப்பி விட்டு யார் சொன்னான்னு கேட்டால் அது நம்ம தான் சொன்னோன்னு சொல்லி இந்த சொசைட்டியில் நம்மளை பற்றி பேரை கெடுத்து வைக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ மக்கள் பலவிதம். ஸோ அதனால் மற்றவங்ககிட்ட நீங்கள் ஒரு பதிலை சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் எதுக்காக இந்த பதிலை நம்மகிட்ட வாங்குகிறான் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம அடுத்த பதிலை சொல்கிறது முக்கியம். ஸோ இந்த 5 விஷயங்களை நம்ம எப்போதுமே நம்ம பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த சொசைட்டியில் நம்மளோட ஆப்போனண்ட்டை நம்மகிட்ட எப்போதுமே ஜாக்கிரதையாக இருப்பான். நம்மளும் ஆப்போனண்ட்டை எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.